போர் பயம், மரண பீதி பாகிஸ்தான்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இருக்காங்க. ஆனா, இந்த மரண பயம்லாம் பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். எல்லா தீவிரவாதத்தனத்தையும் செஞ்சுட்டு, அப்புறம் நான் பயப்படுறேன், என்னைய விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினா, இந்தியா விட்டுருமான்னு கேட்டா, அந்த இந்தியாலாம் மலையேறி 12 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா, அப்படி பைத்தியம் புடிச்சு என்னென்ன வேலைகள் செய்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேலி கூத்து. இன்னொரு பக்கம் இது சரியான சந்தர்ப்பம். இவன் பைத்தியம் மாரி நடிக்கிறான், நடிக்கல நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்த்து ரசிக்கவும் கூடாது. ஒரே மிதியா மிதிக்கணும் அப்படிங்கிற மாரி ராணுவம் தயார் நிலையில நிக்குது. அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல இண்டஸ்ட்ரீட்டிய ரட் பண்ணது மூலியமா பெரிய அளவு இவர்கள் பதட்டமானார்கள். பதட்டமாயிட்டு பாகிஸ்தான் என்ன சொன்னா நம்மள பார்த்து? "ரத்த ஆறு ஓடும்" அப்படின்னான். பதிலுக்கு நம்ம என்ன சொன்னோம்? "டேய் உன் ரத்தம் தான்டா ஓடப்போது. நீ வேணா பார்றா" அப்படின்னு சொன்னோம். காரணம் எங்ககிட்ட இருந்து தண்ணி வராது. தண்ணி வராத உன் ஆத்துக்குள்ள உன் ரத்தத்த வேணா உன் மக்களே உருவி ஊத்திருவாய்ங்க அப்படின்னு இங்க இருந்து சொன்னோம். பெரிய அளவு அதுதான் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பயந்துகிட்டு நம்மள தாக்கப் போறோம். எது தண்ணிய மறிச்சா இந்தியாவே அழிப்போம் அப்படிங்கிற மாரி டயலாக் விட்டாய்ங்க. டேய் ரைமிங்கா எதையாச்சும் பேசாத. நாங்களே கோவமா இருக்கோங்கிற மாரி இந்திய அரசாங்கம் சொன்னுச்சு. இப்ப என்னடா அப்புட்ன்னா, தாக்குவோம், கிழிப்போம் அப்புட்லாம் சொன்னத விட்டுப்புட்டு, ராஜதந்திர ரீதியில நமக்கு நோட்டீஸ் குடுக்க போறாங்களாமா. அந்த நோட்டீஸ்க்கு நம்ம பதில் சொல்லணுமாமா. இது உலக இன்டர்நேஷனல் லா படி நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள நாங்க ரொம்ப தீவிரமா செய்கிறோம் அப்படிங்கிறாய்ங்க. அப்ப தண்ணிய நிறுத்தின உடனே சண்டைக்கு நான் கிளம்பிருவேன் அப்படின்னு சொன்னது பொய்யா கோபால் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சத்தியமா பொய் தான். தண்ணிய நிறுத்தின உடனே சண்டைக்கு வர மூஞ்சிய பாரு. சண்டைக்கு வர முடியாம தான் தீவிரவாதிய அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ராணுவ தளபதியே ஒரு தீவிரவாதியா இருக்கக்கூடிய நாட்டுல, ராணுவ வலிமையா வந்து நிக்கும்லாம் யோசிக்க முடியுமான்னு கேட்டா, யோசிக்க முடியாது. அவன் தான் கொடிய செக் போஸ்ட்லேருந்து இறக்கிட்டு தெறிச்சு ஓடுறானே. இப்ப அப்படியே இண்டஸ் வேலி ட்ரீட்டி பிரச்சனையில நாங்க ராஜதந்திர ரீதியாவே நகர்த்திக்கிறோம் அப்படிங்கிற சிக்னல குடுக்கிறார்கள். சரி நோட்டீஸ் குடுத்தியா? அப்படின்னு கேட்டா, நோட்டீஸ் குடுக்கப் போறோம். அதுக்கான பேக் எண்ட் ஒர்க் பூரா நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பேப்பர்ல 4 லைன் இருக்க போகுது. அந்த 4 லைனுக்கு கீழ சீலும், சிக்னேச்சரும் இருக்கும். ஒருவேள அந்த ஸ்டாம்ப் குத்துறக்கு, சீல் குத்துறக்கு காசு இல்லையோ என்னமோ! அந்த காசையும் எவனாச்சும் குடுத்திருப்பான். சீனா குடுத்திருப்பான். சீனா குடுத்திருப்பான். ஆனா, அந்த காச ஆட்டைய போட்டு ஆசிய முனைவர் ஓடி போயிருப்பான். இந்த மாரி கேலி கூத்து நடந்திருக்கும். அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். 2வது என்ன அப்டின்னா, இவனுங்க சொந்த நாட்டு மக்களே இவனுங்கள பார்த்து கேட்கிறாய்ங்க. "டேய் உண்மையிலேயே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? யுத்த பயத்துல நீ பைத்தியக்காரனா மாறிட்டியா?" அப்படின்னு. காரணம் நாட்டு மக்களுக்கும், ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள மக்களுக்கும் அறிக்கை விடுறாய்ங்க. என்ன அப்டின்னா, எ இந்தியா நம்மள தாக்கிரும். அதனால நீங்க எமர்ஜென்சிக்காக தேவையான மெடிசனு, ஃபுட்டு, முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. இந்த முக்கியமான அத்தியாவசிய பொருள பேசாம அப்படியே கட் காப்பி பிரிட்டனு, இங்க ஐரோப்பாவ பார்த்து கட் காப்பி பண்ணியிருக்கலாம். ஏன் அப்புட்ன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த உக்ரைன் யுத்தம் தீவிரமா நடக்கும்போது, பால்டிக் நாடுகள்லாம் திடீர்னு சொன்னாய்ங்க. போலந்து, பால்டிக் நாடுலாம் மக்களுக்கு எமர்ஜென்சி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால எல்லாரும் எமர்ஜென்சி காலத்துக்கு தேவையான மருந்து, உணவு, அதே மாரி ஜெனரேட்டர்கள ரன் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். அதுக்கான தயார் நிலைக்கெல்லாம் போயிருங்க அப்படின்னு சொன்னாய்ங்க. அந்த அறிக்கைய பார்த்து படிச்சிருப்பாய்ங்களோ, இல்ல அத அப்படியே கட் காப்பி பண்ணிட்டாய்ங்க. இந்த ஜெனரேட்டர்லாம் நம்ம ஊர்ல இல்லையே மக்கள்ட்ட, ஆஃபீஸ்லயே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வரிய தூக்கிட்டு எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு விட்டாய்ங்க. ஆனா சொந்த நாட்டு மக்கள் கேட்கறது என்னன்னா, "டேய் நார்மலாவே இங்க மெடிசன் இல்ல. நார்மலாவே இங்க அரிசி, பருப்பு இல்ல. இதுக்கு பத்தாததுக்கு யுத்தம் வருது. நீ போய் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கன்னா, எங்க இருந்துடா வைப்போம் நாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டார்கள். அப்படி கேட்டது மட்டும் கிடையாது. யுத்த பயத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஷபாப் ஷரீஃபு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பூரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாவே இந்த ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அப்படிங்கிறது பிரிஞ்சு நின்னுக்கும். ஆனா இந்த யுத்தங்கள் சம்பந்தப்பட்ட நேரங்கள்ல ஒண்ணு கூடிரும். பாகிஸ்தான்ல இப்ப அதுவும் கிடையாது. இம்ரான் கான் அரசாங்கம் இவனுங்களுக்கு யுத்த பயத்துல பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஏற்கனவே இல்ல. அந்த பொருள் நார்மலா நாட்டுல குள்ளயும் சரி, வெளியிலயும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாதப்பயே அந்த பொருட்கள் இல்ல. யுத்த காலம் வந்துரும். அத பதுக்கி வை, சேர்த்து வை அப்படின்னு சொன்னா எங்க போவாய்ங்க அப்படின்னு சொல்லி இம்ரான் கான் பார்ட்டி ஒரு பக்கம் அடிச்சு ஏத்துது. லிட்ரலா சொல்லப்போனா இந்தியாவோட தாக்குதல் அப்படிங்கிறது எப்ப வரும்னு தெரியாது. அது ராணுவம் பார்த்து, சமயம் பார்த்து, ஸ்மெல் பண்ணாத நேரத்துல டம்முன்னு ஒரு தாக்குதல் நடத்தும். அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாரி ராஜதந்திர ரீதியிலயும், பொருளாதார ரீதியிலயும் தாக்குதல் அப்படிங்கிறத
ஒவ்வொரு நேரமும் டிஃபன், காஃபி சாப்பிடுற நேரம், இல்ல லஞ்ச், டின்னர் சாப்பிடுற நேரம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இந்தியா இறக்குது. அதுல திணறுது பாகிஸ்தான். திணறி வெளியுறவு கொள்கையிலையும் உளர்றாங்க. உள்நாட்டு விவகாரங்கள்லயும் உளர்றாங்க. வெளிநாட்டுல உளரும்போது ஒட்டுமொத்த உலகமும் சிரிக்குது. உள்நாட்டுல உளரும்போது உள்நாட்டு மக்கள் பூரா சிரிக்கிறாங்க. ஒரு காலகட்டம், ஒரு ஸ்டேஜ்ல இது 2 கைகலப்பா மாறும். வெளிநாட்டுக்காரன் பூரா வேடிக்கை பார்ப்பான். இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்தியா எல்லைகள்ல தூக்கி போட்டு மிதிக்கும்போது, சொந்த நாட்டு மக்கள் கலவரத்துல ஈடுபடுவார்கள். உள்நாட்டு யுத்தம் மூண்டரும். ஏன்னா, ஏற்கனவே அங்க பலூச்சிஸ்தான்லாம் தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காய்ங்க. இதுக்கு நடுவுல இம்ரான்கான் பார்ட்டி வெளில வந்து, இவன் மேல தான் தப்பு அப்படின்னு அவனுங்க ஒரு பக்கம் தீய கொளுத்தி விட்டுருவாய்ங்க. இதுதான் நடக்கப் போது. இதுல பெட்ரோல் ஊத்துற வேலைய இப்ப டெல்லி இறங்கி செய்யும் அப்படிங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.